இரண்டாவது அடிப்படை என்ன? முகமது ரசூலுல்லாஹ். பெரிய பெரிய ஆதாரங்கள் வச்சு உங்களுக்கு நான் இதை சொல்ல, சின்ன சிம்பிள், அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சரியா தெரியல, தெரிஞ்சு இருக்கிறோம், அது என்ன செய்யல, சரியா தெரியவில்லை. இரண்டாவது விஷயம் என்ன? முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். அப்ப முகமது நபி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய தூதர் என்று சொல்லிட்டீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார். தூதர் இஷ்டத்துக்கு சொல்லலாமா? இப்ப இந்தியாவுல இருந்து ஒரு ஆளை தூதரை அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. இந்திய கவர்மெண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க, அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இவர் எங்க நாட்டு தூதர்னு அனுப்புறாங்க. இவர் நினைச்சாலும் பேச முடியுவாங்க? போய் முடியாது. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அதான் பேசணும். இந்தியாவுடைய தூதராக இருக்கிறவரை அங்க போய் அமெரிக்காவில் பேசுவதாக இருந்தால் இந்திய அரசாங்கம் சில அஜெண்டாக்களை கொடுப்பாங்க, சில கோரிக்கைகள், சில கொள்கை முழக்கங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க. இதைத்தான் அவர் அங்க பேச முடியுமே தவிர அவர் தூதரை அனுப்பின காரணத்தினால இஷ்டத்துக்கு பேச முடியுமா? முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம் எதை சொன்னாலும் அவங்களுக்கு அதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. தூதருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும், வாங்கி தர்ற வேலை தான் தூதருடைய வேலை. என்ன? அங்கேருந்து வாங்க வேண்டியது, தந்துட வேண்டியது, உண்டாக்குற வேலை கிடையாது தூதருக்கு. எந்த ஒரு தூதரும் சொந்தமாக எதை உண்டாக்குனார்னு சொன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க. ஒரு நாட்டில் தூதரை அனுப்பி இவர் இஷ்டத்துக்கு உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தாருன்னு அடுத்த நிமிஷம் சீட்டு கிழிஞ்சிடும். உன்னை தூதருக்கு லாயக்கல. நீ தூதர்னா தூது வேலையை பார்க்கணும், என்ன வேலையை கொடுத்து அனுப்புறோமோ அந்த வேலையை பார்க்கணும். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்படி நம்பணும்? அவங்க அல்லாஹ்வுடைய மனிதர் தான், நம்மள மாதிரி மனிதர் தான். சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, நோய்வாய்ப்படுவாங்க, முதுமை அடைவாங்க, கவலைப்படுவாங்க, பல துன்பங்களுக்கு ஆளாவாங்க. நம்மள்ட்ட உள்ள எல்லா விதமான பலவீனங்களும் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் மார்க்கம் எதையாவது சொன்னார்களே ஆனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்களா சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. மார்க்கம்னு சொல்லி தொழுகை, நோன்பு எதை சொன்னாலும் சரி அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது, அவங்க திட்டமிட்டு உண்டாக்குனது கிடையாது, அவங்களுக்கு அதுல எந்த ஒரு ரோலும் கிடையாது. மார்க்கத்துறை சட்டங்களை சொல்வதில் அவங்களுக்கு எந்த பங்கு, அதை உண்டாக்குவதில் எந்த பங்கும் கிடையாது. எப்படி சொல்றாங்க? அங்கேருந்து வருது, சொல்லுன்னு வருது சொல்றாங்க. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்பினா இப்படி நம்ம எப்படி நம்பணும்? அவங்க எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அது அவங்களுடையது அல்ல, அல்லாஹ்விடம் இருந்து வாங்கி தந்தது. அதான் முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம். முகமது அவர் இஷ்டத்துக்கு சொன்னார் அவருக்கு தூதர் ஆவாரு? அவர் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா தூதர் அவர் எப்படி தூதர்னு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டோம் என்று சொன்னால் நம்ம எப்படி நம்பணும்? மார்க்கம் தீன் என்று எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதுல ஒண்ணு கூட, ஒரு கடுகு கூட அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது. இப்படி தொழுகும் கையை உயர்த்தினாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களா? அங்க இருந்து வருது. ரெண்டு விதமா வரும். குர்ஆன்ங்கிற வஹி மூலமா வரும், உள்ளத்துல அல்லாஹ் போடுவான். இறை தூதர்னு தேர்ந்தெடுத்த காரணத்தினால அவங்களுடைய உள்ளத்துல சில செய்திகள் அல்லாவே போடுவான், அதை பிரதிபலிக்கிற விதமாக செஞ்சு காட்டுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செஞ்சாங்க, அதை சொன்னாங்க ஆதாரபூர்வமா கிடைத்தால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அது அவங்க சுயமா சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொன்னார்கள் வந்து விட்டால் அவங்க சொல்ல கேட்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வை எஜமான் என்று ஏற்றுக்கொண்டால் அவனை வணங்கணும் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று முகமது நபி ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவங்க சொல்லுங்க ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்ல கேட்கணும், அதன்படி நடக்கணும். அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா முகமது ரசூலுல்லாஹ்வுல? அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்த பிறகு அவங்களுடைய ஒரு ஹதீஸ, ஒரு ஆதாரப்பூர்வமா இருக்கணும், சரியான செய்தி என்று தெரிய வருமையானால் இது அல்லாஹ்விடமிருந்து வாங்கி பெற்று அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நமக்கு அதை சொல்றாங்க. அல்லாஹ் தான் சொல்றான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்வார்களே ஆனால் அவன் அல்லாஹ் குர்ஆன் கூட அல்லாஹ்வுடைய குர்ஆனை ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அல்லாஹ் மட்டும் சொன்னா? அல்லாஹ் மக்கள்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னா இல்ல. அல்லாஹ் சொல்ல நினைக்கிறது அவங்கள்ட்ட தான் சொல்றான். அல்லாஹ் அவங்க தான் மனிதர்களுக்கு சொல்றாங்க. அந்த மீடியேட்டராக என்ன செய்யறான்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி இருக்கிறான். அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்று நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எது சொன்னாலும் அல்லாஹ்விடமிருந்து வாங்கி சொல்றாங்களே தவிர சுயமா சொல்லல. குர்ஆன்ல அல்லாஹ் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. அறிவிக்கப்படுகிற, என்னால் அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் எதையெல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொன்னாரோ அது அவர் சொல்லல, நான் சொல்றேன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் கேரண்டி தர்றான்.
அவர் எதையெல்லாம் சொல்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் எதை சொன்னார்னு வைங்க, அதை எச்சரிக்கிறான் அல்லாஹ். உளவு தகவல் அலைனா பாவல் அக்காவில், நான் தூதரா இவர் அனுப்பியிருக்கிறேன், முகமது நபி அனுப்பியிருக்கிறேன், இவர் என் மேல எதாவது இட்டு கட்டி சொன்னார்னு வைங்க, அல்லாஹ் சொல்றான். நான் சொன்னதானே அவர் சொல்லணும், நம்ம தூதராக்கிட்டு நம்ம விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி முகமது இட்டு கட்டி இருப்பாரே. ஆனால் அல்லாஹ் சொல்றான் உளவு தகவல் அலைனா பாவல் அக்காவில், சில சொற்களை அத்தனை இட்டு கட்ட வேணாம், ஒரு 95 கரெக்டா சொல்லிட்டு ஒரு 5 அவரா கையில மடியில போட்டு சொன்னார்னு வைங்க, லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்போம் அல்லாஹ் சொல்றான். நான் சொன்னதுக்கு மேல அவர் சொந்தமா சேர்த்து சொன்னா, நம்பி தூதரை நியமிச்சிருக்கிறேன், சொன்னதை சொல்லணும், இஷ்டத்துக்கு சொன்னார்னு வைங்க, லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் பிடிப்போம். வலக்கரத்தால் பிடிக்கிறது சொல்றேன்னா பலமா பிடிக்கிறது. நம்ம இடது கையில ஒரு பொருளை பிடிச்சா அப்பிட்டு போயிடலாம், வலது கையில பிடிச்சா அவ்வளவு சீக்கிரம் பறிக்க முடியாது. அப்ப வலது கரத்துல பிடிப்பேன் எதுக்கு எல்லாம் சொல்றாங்க, பலமா பிடிப்போங்கிறான். லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை பிடிப்போம்னா கடுமையா பிடிப்பேன். நான் சொன்னது இல்லாம சின்ன விஷயத்தை அவர் சொந்தமா சேர்த்து சொன்னா அவரை வலக்கரத்தால் பிடிப்பேன். அதோட விடல, சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன், நாடி நரம்ப தரிச்சிருவான். நான் சொன்னதுக்கு மேல அவரு சொல்ல மாட்டார்னு கேரண்டி கொடுத்துறான். சொன்னா என்ன நடக்கும், நான் நம்பி தூதரா நியமித்திருக்கிறேன், வாங்கி வாங்கி சொல்லாம 95 வாங்கிட்டு 5 கலந்து விட்டார்னு வைங்க, நடக்கிறது வேற. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, சுயமா சொல்லியிருப்பாங்களா, இட்டுக்கட்டி சொல்லியிருப்பாங்களா, கையில மடியில போட்டு சொல்லியிருப்பாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கேரண்டி தர்ற மாதிரி சொன்னதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுக்கு மேல எதையும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னதுக்கு மேல எதையும் சொல்லவில்லை. அதே மாதிரி அல்லாஹ் 100 தந்தான் வைங்க, ஒரு 90 சொல்லிவிட்டு 10 மறைச்சிக்கலாமா? அதுவும் இருக்குல்ல. அதாவது சேர்க்கிறதும் தப்பு, தூதருடைய வேலை. அல்லாஹ் சொன்னதை மறைச்சா அல்லாஹ் ஒரு 100 கட்டளையை மக்களுக்கு சொல்லுங்கிறான். இவங்களா பார்த்து நம்ம ஏன் 100 சொல்லணும், ஒரு 90 சொல்லுவோமே, இந்த 10 சொன்ன பிரச்சனை ஆயிருமே, இந்த 10 சொன்ன எதிர்ப்பாயிருமே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுருப்பார் நினைக்கலாமா? அதுவும் முடியாது. அவர் சேர்த்து இருக்க மாட்டாரு, விடவும் மாட்டார். அல்லாஹ் என்ன சொன்னா, யா ஐஹர் ரசூல் பல்லிகமா உன்சில இலை, தூதரே உமக்கு எது அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு. ஃபைல்லம் தஃபால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, இதை நீ செய்யல என்று சொன்னா தூது செய்தியை நிறைவேற்ற ஆள் கிடையாது, தகுதி இல்லை, டிஸ்மிஸ்ன்றான். நான் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டும், அதான் உன்னுடைய தூதருடைய வேலை. அதுல குறைச்சேன்னு வைங்க, நீ என்னுடைய தூது ஒன்ன மறைச்சா கூட மொத்தத்தையும் மறைச்சதால எடுத்துக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான்னு சொன்னா அதுல சேர்க்கவும் மாட்டாங்க, கூட்டவும் மாட்டாங்க, ரெண்டுமே குற்றம். சேர்த்தான் அல்லாஹ் கோபம் வரும். சொன்னதுக்கு மேல அதிகமா சேர்த்து சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் சொன்னது கொஞ்சம் குறைச்சு சொன்னாலும் பிடிக்காது, மறைக்க கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கடைசி ஹஜ்ஜில மக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. அதான் பெரிய மாநாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சந்திச்ச பெரிய மாநாடு எது? அவங்களுடைய ஹஜ்ஜி தான். ஹஜ்ஜிங்கிற இஸ்லாம் நல்லா வளர்ந்து போயிடுச்சு. கடைசி காலம் ஹஜ்ஜிக்காகவே நிறைய பேர் வருவார்கள். ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னா நிறைய மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் திரள், அதுதான் பெரிய கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்த பெரிய கூட்டம் எது? அந்த ஹஜ்ஜில பார்த்த கூட்டம் தான். அவ்வளவு மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க, அலாஹல் பல்லக்து, மக்களே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? மக்கள்கிட்ட என்ன கேட்கிறாங்க, என்ன எல்லா தூதரா நியமிச்சிருக்கிறான், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது மறைச்சேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லி தராம சரி விட்டு நினைக்கிறீங்களா? அலாஹல் பல்லக்து, சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஆமா நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஹல் பல்லக்துன்னு கேட்கறாங்க. 3 தடவை கேட்கறாங்க. அவங்க ஆமான்னு சொன்ன பிறகு என்ன செய்யறாங்க, அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நீ சாட்சி, நீ எதை சொன்னாய் அதை அப்படியே சொல்லிட்டேன், இந்த மக்கள்லாம் எல்லாரும் வாக்குமூலம் தந்துட்டாங்க, நான் எதையும் மறைக்கல. ஏன் அந்த மக்கள் அப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் மறைச்சாங்களா மறைக்கலன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சஹாபாக்களுக்கு தெரியுமான்னு? மறைச்சிருந்தா கூட அவங்க எப்படி சாட்சி சொல்றதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கண்டிச்சு அல்லாஹ் சில விஷயங்களை இறக்குவான்ல, அதையெல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்ப நான் மறைக்கலன்னு அர்த்தம். எதை மறைக்குவோம்? என்னை பாராட்டி யாராவது எதுனா வைங்க, அதை நம்ம பாட்டு வாசிப்பேன் பெருமையா, நம்மளை பாராட்டிருக்கான், அப்படி எழுதிருக்காரு, இந்த இவர் இப்படி எழுதிருக்காரு, எப்படி வாசிப்பேன். அண்டா பின்னாடி திட்டி எழுதிருக்கான்னு வாசிப்பேனா? என்னை ஒரு திட்டி கடிதம் எழுதிருக்கான் அப்படியே மாற்றி விட்டு போயிருக்கான். ஏன் திட்டி எழுதுன வாசி எனக்கு கேவலம். ஒவ்வொரு மனுஷன் அவனுடைய கௌரவத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்.
இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மனிதருங்க முறையில் சில மிஸ்டேக் நடக்கும்ல, நம்மளுக்கு சின்ன விஷயமா இருக்கும், அல்லாஹ் அதை பெரிய விஷயமா எடுத்து கடுமையா கண்டிச்சு இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிறாருங்கிறான். அதை சொல்றாங்க மக்கள்கிட்ட வந்து. எதை சொல்றாங்க? அது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சட்டம் ஒண்ணுமே இல்லை, அதுல என்ன இருக்கு? முழுக்க முழுக்க கண்டிப்பு தான் இருக்குது. ஒரு குருடர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு பிரமுகர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது நடந்த சம்பவம். பிரமுகர்கள்டா யாரு? பணக்காரன், ஊர்ல முக்கியமான தலைவர்கள், அந்த மாதிரியான ஆட்களோட பேசிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி. இஸ்லாத்து வந்துருங்கப்பா, நான் சொல்ற நல்ல மார்க்கம், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குருடர், குருடர் மாத்திரம் இல்லாம ஒரு குலப்பெருமை இல்லாதவர், கண்ணும் தெரியாது, சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ள குடும்பமான கிடையாது, இந்த குறைஷி எப்படி பிடிப்பாங்கல்ல அப்படியான ஆளும் கிடையாது, சராசரி சாமானிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கண்ணு வேற தெரியல. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு கண்ணு தெரியாத காது நல்லா இருக்கும். அல்ல ஒரு குறை எடுத்தா ஒரு குறை அதிகமா வச்சிருப்பான், ஒரு திறமை அதிகமா வச்சிருப்பான். அதுதான் மாற்றுத்திறனாளிங்கிறாங்க இவங்க. குருடர் என்ன செய்வாங்க? ஒரு திறன் வேற திறன் வந்துருமா, ஒரு திறன் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பதில் என்ன செய்யும்? வேற ஒரு திறமை வந்துருங்கிறதுனால தான் ஊனமுற்ற ஆட்கள் சொல்லாம எப்படி சொல்லுங்க, மாற்றுத்திறனாளி, வேற திறன் உள்ளவர், வேற திறமை உள்ளவர் பேர் வச்சிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா. அப்ப அந்த மாதிரி அந்த மாற்றுத்திறன் இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்காட்டா கூட அந்த குரல்ல கேட்டு ரசூல்லா இருக்கிறான்னு விளங்கிறாரு. கண்ணு தெரியாட்டா கூட காது கேட்குதுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறத எங்க இருந்து பேசுறாங்க எல்லாத்தையும் விளங்கிட்டு அதை நோக்கி வர்றாரு. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கறாரு. சலாம் சொன்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்லணும். எல்லாருமே பதில் தான் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டாங்க. எது கோவப்பட்டாங்க? அவங்க அந்த பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பஞ்சாயத்து? நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம், நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் சமம்ங்கிற. ஏன்னா சாதாரண மக்களை எங்களையும் ஒரு இடத்துல வச்சு பாக்குற, எங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுக்குறா சொன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், கொள்கையில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம்னு சொன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லைங்கிற, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இல்லைங்கிற, என்னை அவனையும் ஒரு இடத்துல ஒண்ணு வைக்க பாக்குற, இது எங்களுக்கு பிடிக்கல, இதை கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்துங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்ப பார்த்து இவர் வந்தாரா, பஞ்சாயத்தை இவரை வச்சா நடக்குது. இந்த நேரம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது பேசிட்டு இருக்கான். எதனால கோவம் வந்துச்சு? சலாம் சொன்னதா கோவம் வரல, மேட்ரா இதை பத்தி நடந்துகிட்டு இருக்குது. எது நடக்குது? இவர்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, அவர் தாழ்ந்தவர், இவங்க உயர்ந்த இடத்த ஆளுக்க, உயர்ந்த ஆளுக்க பேசிக்கிறா, தாழ்ந்த ஆள் வரலாமா அப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யணும்? அவங்க சலாம் சொன்ன வலைக்கும் சலாம் போயிட்டு போனா சொல்லியிருக்கலாம். என்னடா நேரங்காலம் அதுதான் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தாலும் அப்படி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நினைச்சுட்டாங்க, முகத்தை கட்டு கட்டு வச்சுக்கிட்டு பதிலும் சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்லல, முகத்தை கடுகடுன்னு வர வச்சிருக்காங்க. நல்ல வேலைக்கு குருடரா போனா தெரியல அவருக்கு, கண்ணும் தெரிஞ்சவர் தான் அதுல இடிஞ்சு போயிருப்பாரு. குருடரா இருந்தனால ரசூலுல்லாஹ் அந்த கடுகடுப்பா பேசினா என்ன செய்யல, அவருக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? வேற யாருக்கும் தெரியவும் செய்யாது. பேசுனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பேசுறாங்க? காபிர்ட்ட பேசுறாங்க. கடுகடுப்பா போனது யாரும் சாட்சி இல்ல. ரசூலுல்லாஹ் கடுகடுப்பா பேசுனது வந்து உலகத்துக்கே தெரியாதுங்க. பேசுனது ரசூலுல்லாஹ், எதிரி காபிர் அவங்க யாரும் சொல்ல போறது இல்ல. அப்ப முஸ்லீம்ல சஹாபாக்கள் யாரும் அதை பார்க்கவும் இல்ல, அவரும் குருடர், அவரும் பார்க்கல. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை அம்பலப்படுத்த சொல்றான். நீ உத்தரம் தெரியாம தான் செஞ்ச, சாட்சியே இல்லதான், உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல ஆள் இல்ல, அவருக்கு கூட தெரியாதுதான், ஆனாலும் நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி என்ன செய்யறான்? அபசவத்தவல்லா அஞ்சா அகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சுளித்து விட்டார், நீ சுளித்து விட்டான்னு கூட சொல்லாம இவருங்கிறான். இவர்னு எப்ப சொல்லுவோம்? கோபமா இருக்கும்போது சொல்லுவோம். நம்ம பையன்கிட்ட பேசும்போது நீ சாப்பிட்றான்னு சொல்லுவோம். கோபமா இருந்தா அவனை சாப்பிட்டு சொல்லுங்க, அவன் இவன் பேச, அவன் படற்கையா பேசிடுவோம். முன்னிலையா பேசும்போது கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் பேசுவோம். எப்ப படற்கையா பேசுவோம்? கோபமா இருக்கும்போது அவர் வந்துட்டாரா, அவன் தான் நிற்பான், அது நேரவே அவர்னு பேசுற, அவன் பேசுறது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்? அபசன்னு படற்கையா பேசுறான். அபசவத்தவல்லா, இவர் வந்து கடுகடுத்து விட்டார். வேற ஆள்கிட்ட பேசுவோம், உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி, உன்கிட்ட பேசவே பிடிக்கலங்கிற டைப்ல இருக்குது. இவர் கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல் ஆமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி அவர் நடந்து கொண்டார், இந்த முகமது இப்படி நடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி வரிசையா வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள். ஒமா யுத்ரிக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தமான மனிதன் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ குருடன்னு பாக்குற, அவர் யாரு? அம்மாமன் ஜாக யஸ்ஆ வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக அவர் உன்கிட்ட ஓடி ஓடி வருகிறார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துற, அவர் ஏத்துக்கிட்டு வர்றாரு, இவன் பேரம் பேசுறான், மார்க்கத்தை மாத்த சொல்றான், அவங்கிட்ட கொலையிற, அவரை விரட்டுறேங்கிறான். எப்படி கேட்கறான்? எவ்வளவு ஒரு மிஸ்டேக் நீ பண்ற?
அவர் நீ சொன்ன மார்க்கத்தை முழுசா ஏத்துக்கிட்டாரு. இவன் மார்க்கத்தை அவனுக்கு தகுந்த மாத்த சொல்றான், வளைக்க சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அம்மாமன் இஸ்தகனா ஃபஅன்தலஹு தஸத்தா. யார் உன்னைய வந்து அலட்சியப்படுத்துறான் அவன்கிட்ட போய் வழிய பேசுகிறாய். அம்மாமன் ஜாக யஸா வஹு யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. அல்லாஹ்வை பயந்து ஓடோடி வருகிறாரே அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய், விரட்டுற. இது சரியான்னு கேட்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இல்லாம இருந்தா அல்லது மறைக்கக்கூடியவராக இதை மறைச்சிருக்கலாம். ஏன் நம்ம சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான் அப்படி ஒழிச்சிருக்கிறோமே, அதெல்லாம் கிடையாது. தன்னை கண்டித்தாலும் சொல்லி விடுவார்கள். அதே மாதிரி நிறைய குர்ஆன்ல உங்களை கண்டித்த வசனங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப தன்னை கண்டிக்கிற விஷயங்களையும் அவர்கள் சொல்வார்கள். எதுக்கு இதை சொல்றோம்னா இதை மறைக்க மாட்டாங்க. அப்ப முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து வந்ததை கூட்டவும் மாட்டார்கள், நூலளவு கூட குறைக்கவும் மாட்டார்கள், நூலளவு கூட குறைக்க மாட்டார்கள். இப்படிதான் முகமது ரசூலுல்லாஹ் நம்பணும்.